வெல்கம் ஆல். ஸோ சம்மர் வந்தாச்சு, எல்லாரும் ஏசியை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இதனால வரும் பாதிப்புகள், நன்மைகள், தீமைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அது எப்படி வேலை பார்க்குதுன்னு பார்க்கலாம். அது என்ன பண்ணோம்னா, ஹாட் ஏர் எடுத்துக்கிட்டு கூல் ஏரை நமக்கு தரும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரூமில் இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி ஜீரோ ஹியூமிடிட்டியை மெயின்டைன் பண்ணும். இதனால தான் நமக்கு ஸ்வெட்டிங்கும் இருக்காது ஏசி ரூமில் இருக்கும்போது. ஸோ இதுதான் ஏசியோட சிம்பிள் மெக்கானிசம். அதுக்கடுத்து பாதிப்புகள்னு பார்த்தீங்கன்னா, ஏசி ரூமுக்குள்ளே இருக்கும்போது நம்மளோட கண்ணில் இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சி வறட்சியை உண்டாக்கி கண் எரிச்சலை கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்லேயுமே ஈரப்பதத்தை உறிஞ்சிட்டு ட்ரை ஸ்கின் ஆக்கிடும். இது கையிலையோ கண்லேயோ மட்டும் இல்லாமல் நம்மளோட தலையில் ஸ்கேல்ப்லேயுமே பாதிப்புகளை உண்டாக்கும். ஸோ ஸ்கேல்ப்பு வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டு உங்களுக்கு டேண்ட்ரஃபை அதிகமாக்கும், ஹேர் ஃபாலையும் அதிகமாக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்மா, அலர்ஜி. ஸோ இது ரெண்டுமே இருக்கவங்க கண்டிப்பாக வந்து ஏசி ரூமில் தூங்கவும் கூடாது, அதை பகல் நேரத்துலையும் உபயோகிக்கக்கூடாது. ஏன்னா நார்மலாக உங்களுக்கு அந்த ஃபில்டரில் வந்து டஸ்ட்டு சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ ஆஸ்மா, அலர்ஜி இருக்கவங்க அந்த ஏசி ரூமில் நீங்கள் தூங்கும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்னீசிங்கு, மூச்சு விடுறதுல சிரமம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு அதில் அக்ரிவேட் ஆக வாய்ப்புகள் உண்டு. ஸோ மூச்சு விடுறது சிரமமாக இருக்கவங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூக்கில் வந்து அவங்களுக்கு கன்ஜஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸு, த்ரோட் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டு அப்பப்போ இருமல் வர பேஷண்ட்ஸு, இவங்கெல்லாம் கூட இந்த ரூமை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களோட அந்த நேசல் கேவிட்டியில் இருக்க ஈரப்பதத்தை உறிஞ்சு மியூக்கஸை வந்து திக் ஆக்குறதுனால சைனஸ் அதிகமாகிடும். அதே மாதிரி உங்களுக்கு பிரெத்லெஸ்னஸ் வரும், தொண்டையிலையுமே ட்ரைனஸ் கொடுத்து ஸோ சம்டைம்ஸ் ப்ளீடிங் வர்றதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். சப்போஸ் குழந்தைய வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வரீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கூட்டிகிட்டு வந்து ஏசி ரூமில் இருக்க சொல்லக்கூடாது. நார்மல் டெம்பரேச்சரில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஏசி ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அதில் இருக்க அந்த ஸ்ப்ளிண்ட்டை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸில் படுற மாதிரி வைக்கக்கூடாது. க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த காற்று மேலே படாமல் கூலிங் எஃபெக்டை மட்டும் கொடுத்துட்டு குழந்தைய தூங்க வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் மெயின்டெனன்ஸ்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ ஏசி மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கணும்னா, 15 days ஒன்ஸ் வந்து நீங்கள் செல்ஃப் கிளீன் பண்ணணும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி மெக்கானிக்கை கூப்பிட்டு ஃபில்டரை கிளீன் பண்ணணும். இயர்லி ஒன்ஸ் வந்து வாட்டர் வாஷ் பண்ணணும். அப்படி இல்லையா, இப்போ மார்க்கெட்டில் நிறைய ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட்னு அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஏதாவது நீங்கள் உங்கள் ஏசிக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஏசியை எப்படி வச்சு மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 24 to 26 டிகிரியில் மட்டும்தான் வச்சு மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு கீழே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உடம்புல தொந்தரவு இருக்குது, ஆனால் நான் ஏசி ரூமில் தான் படுக்கணும், ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது, என்னால் இருக்க முடியலை அப்படின்றவங்க சில டிப்ஸுகளை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏசி யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு ரூமில் ஒரு கார்னரில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லையா, ஒரு வெட் கிளாத்தை ஹேங் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பிளான்ட்டு தண்ணி உறிஞ்சிற மாதிரி, அதாவது ரொம்ப நேரம் ஈரப்பதமாக இருக்கிற ஒரு பிளான்ட்டை வந்து நீங்கள் ரூமில் வச்சுட்டு ஏசி யூஸ் பண்ணிக்கிட்டு தூங்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ட்ரைனஸை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக ஆகாமல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். மாய்ஸ்சராகவே அந்த ரூமை வச்சுருக்கோம். ஸோ இதனால உங்களுக்கு நேசல் கண்டிஷன்ஸோ இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுகளோ ரொம்ப அதிக அளவுக்கு பாதிப்பு கிடையாமல் மினிமமாக பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஏசி ரூமில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஏன்னா உடம்புல இருக்க தண்ணி எல்லாமே உறிஞ்சிடும். எப்படி கண்ணில் ஸ்கின்ல தண்ணியை உறிஞ்சுதோ, ஈரப்பதத்தை உறிஞ்சுதோ, உங்களோட பாடியில் இருக்க ஈரப்பதத்தையும் உறிஞ்சு உங்களை டீஹைட்ரேட் ஆக்கிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக தண்ணி அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ நம்ம நார்மலாக உள்ளே இருக்கும்போது தண்ணி குடிக்க மாட்டோம். ஸோ இதை நீங்கள் கவனமாக வச்சுட்டு அதிகமாக ஹைட்ரேஷனில் இருந்துட்டு ஏசியை சேஃபாக யூஸ் பண்ணுங்க. ஸோ எவ்வளோக்கு நீங்கள் சேஃபாக யூஸ் பண்ணுறீங்களோ ஹெல்த்தும் நல்லா சேவ் பண்ணலாம், பவரையும் சேவ் பண்ணலாம். Medicine, better world, better me, better family. See you in next video.